இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்தில் 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கனடாவில் இனப்படுகொலை நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையினுடைய அடிவாரத்தில் தோட்டம் செய்வதற்காக மண்ணை பண்படுத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காணொளியில் இந்த விடயங்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் முக்கியமான 3 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். ஈழத்தில் இன்று காலை வெளியாகிய செய்தி ஒன்று மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஏனென்றால் இன்று பதிவாகிய கோர விபத்து ஒன்றில் 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரேலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்பொட ஹெரண்டியல்ல பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இன்று காலை 4:30 மணி அளவில் இந்த விபத்து பதிவாகி இருக்கிறது. பேருந்தில் மொத்தமாக 75 பேர் வரையில் பயணித்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் கொத்மலை வைத்தியசாலையில் அவர்களுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட எஞ்சிய காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை, நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை, நாவல்பிட்டிய போன்ற வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காயமடைந்தவர்கள் பலர் இன்னும் ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை நேரம் 2:30 மணி வரையான செய்தியின் அடிப்படையில் தான் 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் ஆபத்தான நிலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்து விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்றால், இந்த பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பான உறுதியான தகவல்கள் வெளியாகிற நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த பேருந்து விபத்தில் சாரதியும் உயிரிழந்திருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். சபாநாயகர் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஆகிய இந்த 2 பேருமே சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்துக்கு நட்டஈடு வழங்கப்படும், 1 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்கப்படும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே பேருந்து விபத்துக்கள் என்பது சில வேளைகளில் தொழில்நுட்ப கோளாறாலையும் நடக்கிறது. ஆனால் நீங்கள் ஈழத்தில் வந்து பேருந்துகள் பயணம் செய்கிற அந்த நிலையை பார்ப்பீர்களாக இருந்தால் உண்மையிலேயே சில பேருந்துகள் போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்கும். சாதாரணமான மலைப்பகுதி இல்லாத வீதிகளில், குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் பேருந்துகளில் பயணம் செய்கிறவர்கள் எந்த அளவுக்கு அவதானமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மாதிரியான விபத்துக்கள் அடிக்கடி உணர்த்தி நிற்கிறது. நிறைய விபத்துக்கள் இதுவரையான காலப்பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. எனவே முடிந்த அளவு எஞ்சி இருக்கிற காயப்பட்டவர்கள், ஆபத்தான நிலையில் இருக்கிறவர்கள் மீண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். ஈழத்தில் 2009ஆம் ஆண்டு இறுதிப்போர் நிறைவு பெற்ற காலப்பகுதியில் அந்த பகுதியில் பலர் உயிரிழந்தார்கள். தமிழ் மக்களினுடைய அந்த இறப்பு ஒரு பக்கம் யுத்தத்தில் உயிரிழப்பது வழமைதான் என்று சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயம் தமிழ் தரப்பால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. நிறைய இடங்களில் இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் சில நாடுகள் இன்னும் அதை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையிலே கவலையான விடயமாக தமிழ் பரப்பால் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2022ஆம் ஆண்டு கனேடிய நாடாளுமன்றம் தமிழின படுகொலை நினைவேந்தலை செய்வதற்கான அங்கீகாரத்தை வழங்கி இருந்தது. எனவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தமிழ் மக்களுக்கு அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒரு நினைவு தூபி ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ரீதியில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டு வருகின்ற காலப்பகுதிகளில் எல்லாம் இலங்கை அரச தரப்பில் இருந்து கடுமையான அழுத்தங்களும் கடுமையான எதிர்ப்பும் வெளியிடப்பட்டு வந்தது. அந்த நினைவு தூபியினுடைய அந்த பெயர் வந்து இனப்படுகொலை நினைவு தூபி என்ற ஒரு எண்ணத்தோடு வரக்கூடாது. அப்படி அமைக்கப்படுவது வந்து இலங்கைக்கே ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் சொல்லப்பட்டு வந்த போதும் கூட அது வெற்றிகரமாக அந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டு இன்று கனடாவினுடைய பிரம்டன் நகரில்
ஜிங்கவுசி என்ற ஒரு பூங்காவில் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தமிழர்கள் அங்கே போய் அந்த நினைவுத்தூபி திறக்கப்பட்ட போது அங்கே உணர்வு பூர்வமாக அந்த இடத்துல கலந்து கொண்டதை சமூக வலைத்தளங்களூடாக பார்க்க முடிகிறது. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலை விவகாரம் என்பது பெரிய அளவில் பேசப்படுகிறது. அந்த குருந்தூர் மலையில் கட்டப்பட்ட விகாரையினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீதிமன்ற தடை இருந்த போதும் கூட அந்த இடத்துல குருந்தூர் மலை விகாரை என்பது கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு தமிழ் தரப்புகள் பல எதிர்ப்புகளை வெளிப்படுத்திய போதும் கூட, நீதி தடையாக இருந்த போதும் கூட, நீதியை மீறி அந்த இடத்துல விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குருந்தூர் மலை பகுதியை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் திணைக்களம் அதை கண்காணித்து வருகிறது. தொல்லியல் என்று ஆக்கிரமித்து தான் அங்கு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய விடயம். எனவே குருந்தூர் மலை தொடர்பான செய்திகள் வருடத்தில் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு அங்க பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையினுடைய அடி பகுதியில் விவசாயம் செய்வதற்காக பண்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் 3 விவசாயிகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். அங்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த 3 பேரையுமே சந்தித்து, இந்த 3 விவசாயிகளையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். அதற்கு பிறகு முல்லைத்தீவு காவல் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியோட கதைத்த நேரத்தில் பொறுப்பதிகாரி சொல்லி இருக்கிறாராம், வவுனியாவில் இருந்து வந்த முறைப்பாட்டுக்கு அமைவாகத்தான் தாங்கள் இந்த கைதை செய்திருப்பதாகவும், குருந்தூர் மலை பகுதியில் குறிப்பாக தொல்லியல் திணைக்களம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது தானே, அந்த பகுதியில் நுழைந்ததால தான், அங்க பண்படுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதால தான் இந்த ஒரு கைது இடம்பெற்றிருப்பதாகவும், இருந்தாலும் இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக காவல்துறை பொறுப்பதிகாரி சொல்லி இருக்கிறார். இன்னும் பல விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த குருந்தூர் மலையில் தொல்லியல் திணைக்களத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துல தானே இந்த 3 பேரும் போய் பண்படுத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லி கைது செய்திருந்தார்கள். எனவே அது மக்களினுடைய காணி. தொல்லியல் திணைக்களம் தங்களுக்கு விரும்பியதை போல, தாங்கள் நினைத்ததை போல எல்லையை அமைக்கிறது. இன்றைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் எல்லையை கூட்டி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கான முயற்சி செய்கிறார்கள். இதனால விவசாயம் செய்கிறவர்களினுடைய அந்த சூழல் என்றது பாதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பயிற்சியை செய்து வருகின்ற மக்களை தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லி பயிற்சியை செய்ய விடாமல் தடுத்து வருகிறது என்ற விடயத்தை கூட பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்துல கருத்து சொல்வதாக இருந்தால் நீங்கள் அவதானிச்சு பாருங்க, எங்களுடைய நாட்டில் நிறைய இறக்குமதிகள் நடக்கிறது. இங்கே இருந்து ஏற்றுமதி செய்கிறது எத்தனை வீதமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இறக்குமதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அரிசி இறக்குமதி செய்த காலப்பகுதி இருக்குது. இந்தியாவிலிருந்து எத்தனையோ மெட்ரிக் டன் அரிசி என்றது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டில் நிறைய வளம் இருக்குது. அந்த வளத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் வாழ்ற மக்கள் பயிர் செய்து இந்த நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு உதவலாம் என்று பார்த்தா, இந்த மாதிரியான தொல்லியல் திணைக்களத்தினுடைய அதிகமான கட்டுப்பாடுகளும் அதிகமான ஒரு ஆக்கிரமிப்பும் பெரிய அளவில் பாதிக்கிறது. நிறைய கிராமங்கள் சார்ந்து பயணம் செய்யும் போது நிறைய மக்கள் சொல்லுவார்கள், தம்பி அந்த வயல் பகுதியில் நாங்கள் போய் வெட்டி எதுவும் செய்ய முடியாது, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, என்ன செய்யறது என்ற மாதிரி யோசிக்கிறார்கள். எனவே வயல் பகுதிகளாக இருந்து யுத்தகால பகுதி இடப்பெயர்வுகளின் போது காடாக மாறிய இடங்களை விவசாயம் செய்யறதுக்கு, பயிர் செய்யறதுக்கு அனுமதிக்க வேண்டுமா இல்லையா? அப்படி அனுமதிக்காம இருப்பார்களாக இருந்தால் எதிர்காலத்திலேயும் நிறைய இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை வரலாம். இறக்குமதி செய்யறதால டாலர் கையிருப்பு இல்லாம போகலாம். அதனால மீண்டும் பொருளாதார நெருக்கடி வரலாம். எனவே இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லாத அரசாங்கமாக வந்திருக்கிறது. எதிர்காலத்துல இப்படியான அடிப்படை மக்களினுடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒரு அடிப்படை விடயம்தான் பயிற்சிகை என்பது. எனவே இந்த விடயங்களுக்கு அனுமதி கொடுத்து
ஆக்கிரமிக்கின்ற தரப்புக்கு அழுத்தங்களை கொடுத்து அவர்கள் ஒரு எல்லையோடு வச்சு கொள்ற மாதிரி பார்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த நாடு எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லுமே தவிர அதை தாண்டி பௌத்தத்தை மட்டும் கையில வச்சுக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு போகலாம் என்று எந்த அரசாங்கம் நினைத்தாலும் இந்த 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த காலப்பகுதியில இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பின்னடைவை சந்தித்தார்களோ அதே பின்னடைவை தான் சந்திக்க போறார்கள். இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும்.